கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் 2000 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் பின்பக்கமாக துளை போட்டு மர்ம நபர்கள் கைவரிசை நிகழ்த்தியுள்ளனர். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் பிரகாஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். பிரகாஷ், இந்த கொள்ளை சம்பவம் எப்போது எப்படி நடைபெற்றது? நிச்சயமாக இப்போ கிருஷ்ணகிரியிலிருந்து பாத்தீங்கன்னா வேப்பனப்பள்ளி சாலையில ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் வந்து ராமாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற கிளை ஒன்று வந்து ஒரு 20 ஆண்டுகளாக வந்து செயல்பட்டு வருது. இந்த நிலையில நேற்று இரவு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நள்ளிரவுல வந்து ஒரு மர்ம கும்பல் வந்து பின்புறமா அந்த பேங்கின் பின்புறமா என்ன பண்ணுது, ஒரு துளை ஒன்றை ஏற்படுத்தி அதற்குள்ளே நுழைந்து உள்ள இருக்கிற லாக்கர் எல்லாத்தையும் உடைத்து அது உள்ள இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து அடுக வைத்துள்ள அந்த அனைத்து நகைகளும் பார்த்தா கிட்டத்தட்ட 2000 சவரன் நகைகள் மொத்தமாக வந்து அள்ளி சென்றுள்ளனர். இது குறித்து வந்து தகவல் இருந்து போலீசார் விரைந்து வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து இங்க நேரில் வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு தற்போது வந்து அங்க இந்த பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்ட வந்து சுற்றுவட்டார கிராம பகுதி மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த பக்கம் வந்து குவிஞ்சிருக்காங்க. தங்களுடைய நகை அனைத்துமே வந்து பறிபோய்விட்டது என்ற அச்சத்தில் வந்து இங்க வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது கண்ணம்மாள், அதாவது வந்து எஸ்பி கண்ணம்மாள் வந்து பொதுமக்களிடம் வந்து தற்போது நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் கூட இந்த பகுதி மக்கள் வந்து அந்த பகுதியை விட்டு வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாமல் அங்கேயே வந்து திரண்டு வருகிறார் தொடர்ந்து.